ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்ஷல் மாஸ்டர் எபிசோட் 25. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே பிரசிடென்ட் அந்த பிளட் லைன் டூலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ டெக்கான்லி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, நியூ டைப் பிளட் லைன் டூலை அடையிறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் இன்னும் அவரோட ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணலை. அதுக்குள்ளே அந்த யங் மேன் இதை டேமேஜ் பண்ணிட்டான். என்னால் இந்த ப்ரெஷரை உணர முடியுது. இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரசிடென்ட் அவரோட கழுத்தை பிடிச்சி யார் இதை ஆன் பண்ணது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ லீக்வான்ஸ் என்ன சொல்கிறான்னா, அந்த சின்ன பையனும் அந்த பொண்ணும் தான், அவங்க 2 பேரும் தான் அவங்களோட பிளட் லைன் டூலை டேமேஜ் பண்ணது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க பயந்து நம்ம ஹீரோ பின்னாடி போய் ஒளியிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இவங்க 2 பேரும் தான் அவங்களோட பிளட் லைன் டூலை டேமேஜ் பண்ணது. ஈவன் இவங்க செத்தா கூட என்னோட ஹேட்ரட் குறையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிரசிடென்ட் டெக்கான்லியை விட்டுட்டு நம்ம ஹீரோவை நோக்கி போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாருன்னா, யங் மேன், நீ தான் இந்த பிளட் லைன் ரூமுக்கு வந்தியா? இந்த ஓல்டு மேனோட பிளட் லைன் டூலை யூஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம், ஆனால் நான் ஒன்றும் ரகசியமாக வரல. இந்த ரூமோட டோர் ஓப்பனில் தான் இருந்தது. அதோடு இல்லாமல் இந்த பிளட் லைன் ரூமை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ லீக்வான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்கியூ பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? கதவு திறந்துருந்தா நீ உள்ளே வந்துடுவியா? இந்த பிளட் லைன் டூல் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. நீ ஒரு கீட், இதை உன்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுதா? இந்த பிளட் லைன் டூலை நீ வேணும்னே டேமேஜ் பண்ணியிருக்க. எனக்கு சந்தேகமாக இருக்குது. உள்நோக்கத்தோட உன்னை யாராவது இங்கே அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, அவன் ஸ்பையாக இருந்தாலும் இல்லைனாலும் நான் ஃபஸ்ட்டு சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பிரசிடென்ட், எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவன் பிளட் டீமன் செக்டை சேர்ந்த ஸ்பையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாரியே சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்குறான். அப்போ பிரசிடென்ட் லூக்வான்ஸை அட்டாக் பண்ணிட்டு, வாயை மூடு, நீ என்ன அவமானப்படுத்துகிற, இங்கேருந்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, லிட்டில் பிரதர், உங்களோட டீச்சர் யாருன்னு சொல்கிறீங்களா? நான் டான் ஃபாங் சிங், இந்த கிரேட் கியூ எம்பையர் பிளட் லைன் ஷைனோட பிரசிடென்ட். உங்களை மாரியே யங் ஹீரோஸை மீட் பண்ணது என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை டெக்கான்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு, இங்கே என்னதான் நடக்குது? 15 வயசுள்ள இந்த யங் மேன் கிட்ட பிரசிடென்ட் எதுக்காக மரியாதையாக நடந்துக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என் டீச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறான். இதை பார்த்து அங்கே இருந்தவங்கெல்லாம், இந்த பையனோட பேக்ரவுண்டு தான் என்ன? ஈவன் இந்த கிரேட் கியூ எம்பையரோட பிரின்சஸ் கூட பிரசிடென்ட் கிட்ட இந்த மாரியே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரசிடென்ட், மாஸ்டர், இந்த பிளட் லைன் டூலை நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க, உங்களால் இதை ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்த டெக்கான்லிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிளட் லைன் டூலை நான் ஹையர் பிளட் லைன் சைன்லேருந்து கொண்டு வந்தேன். ஆனால் இது உண்மையிலே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியலை. அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் லைன் டூல் கிட்ட போய் அதை ஆஃப் பண்ணிடுறான். அதை பிரசிடென்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாருன்னா, இந்த பிளட் லைன் டூலை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதை நான் ஒரு தடவை தான் செய்வேன், தெளிவாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிளட் லைன் டூலை ஆன் பண்ணி காட்டுறான். இதை பிரசிடென்ட் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, இன்னைக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா நான் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர், கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து போகலாம், டெக்கான்லி இந்த லிட்டில் பிரதரை வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இல்லை அவரை நானே வெளியே அழைச்சிட்டு போகிறேன், ப்ளீஸ் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ நம்மளுக்கு பிளட் லைன் ஷைனோட வெளியே தான் காட்டுறாங்க. அப்போ பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட பிளட் லைன் ஷைனோட டோக்கன், இதை நீங்கள் வச்சுக்கோங்க, லிட்டில் பிரதர் எப்போ வேணாலும் வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு என்ன யோசிக்கிறான்னா, இந்த பிளட் லைன் ஷைனில் 3 டோக்கன் இருக்குது, அயன், சில்வர், கோல்டு, அதுக்கு மேலே உள்ளது ஹானர் டோக்கன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இந்த கிரேட் கியூ எம்பையர்லேயே இந்த பிளட் லைன் ஷைன் 4th லெவலில் இருக்குது, கோல்டு டோக்கன் ஹையஸ்ட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னா, அந்த சர்வெண்ட் பனிஷ் பண்ணப்படுவாங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லிட்டில் பிரதர் என்ன கேலி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்பனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரமா போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யங் மேனோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கும்? பிரசிடென்ட்டே பர்சனலாக வந்து அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கிரேட் கியூ எம்பையரோட பிரின்சஸை கூட இப்படி நடத்துறது இல்லை. பிளட் லைன் ஷைனோட கோல்டு டோக்கன், பிளட் லைன் ஷைனில் நீ எந்த பொருளை வாங்கினாலும் 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஈவன் ராயல் கேபிட்டலில் இருக்க ஹையர் அஃபிஷியல்கிட்ட கூட அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.